ரிஷபராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் வந்து 11ஆம் இடத்துலேருந்து தற்போது 10ஆம் இடத்துக்கு போறாரு. கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. இப்ப ரிஷபத்திலேருந்து சிம்மம் வந்து 4ஆம் இடம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, கும்ப ராசி வந்து 10ஆம் இடமாக வரும். அப்படிப்பட்ட செயல்பாடு வரும்பொழுது, இந்த ராகு கேது பயிற்சியினால் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னா, இவங்களுடைய புதிய தொழில் தொடக்கத்துக்குரிய விஷயங்கள் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆமா, குழந்தை பாக்கியம் நல்லபடியா கிடைக்கும். அதேபோல இவங்க வந்து ஒரு விஷயத்த வச்சு இப்ப கிட்டத்தட்ட வந்து நம்மளோட ரிஷப ராசியில கரெக்ட்டா இப்போ 2 மாசமா, இப்ப நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் சொல்றாங்கன்னா, கரெக்ட்டா 2 மாசமா கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மனசுக்குள்ள அழுத்தத்தோடயே சுத்துறாங்க. என்னன்னே இணை புரியாத ஒரு அழுத்தத்தில சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ராகு கேது பயிற்சி மே மாசத்துக்கு மேல அவங்களுக்கு அந்த அழுத்தம் விலகிவிடும். அது உண்மை. அதேபோல ரிஷபராசியில ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்டத்தட்ட போன ஒரு 10 மாசமாவே "போதும்டா சாமி, ஒரு பைத்தியக்காரன் மாரி சுத்துறேன்" அப்படிம்பாங்கல்ல. அதே மாரி அந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தில இருந்த நிலை மாறி, அவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி மூலமாக நிதானமாக முடிவெடுத்தல். தன்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன செய்யணுங்கிற முடிவை எடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல ராகு பகவானும், கேது பகவானும் குடுக்க போறாங்க.